ஹலோ ஹலோ, யார் அப்பாவா? என்னடா சேகர், சைட்லாம் பாத்தியா? பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி ஒரு சைட் கொடைக்கானல்ல எங்குமே இல்லப்பா. அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? எப்படியா முடிச்சு வந்துரு. நான் பேசுறேன். கொஞ்சம் இரு, நல்ல ஒரு முடிவோட வரேன்ப்பா. ஹலோ ஹலோ, என்னாச்சு? டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. அதான் நாளைக்கு வரப்ப நேரவே பேசிக்கேன். வா. அதுல பாருங்க. சரி, பார்க்க வேண்டாம். என்ன பார்ட்னர், மாப்பிள்ள என்ன சொல்றாரு? புதுசா ஃபேக்டரி கட்டுறது இடம் பார்க்க சொல்லிருந்தேன். இடம் பார்த்துட்டானா, ரொம்ப பிடிச்சிருக்கான். ஆமா, தஞ்சாவூர்ல கோலம் போடுறதுக்கு கும்பகோணத்துல இருந்தே குனிஞ்சுக்கிட்டு போனாலும் ஒருத்தி. எப்பவோ கட்ட போற ஃபேக்டரிக்கு இப்பயே சைட்டை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு. கட்டிக்க போற பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சார? பாப்பா கல்யாணத்துக்காக விண்ணு விண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆமா ஸ்ரீ, இந்த வருஷமே என் பொண்ணுக்கும் சேகருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அவருக்கு நல்ல புரியும்படியா சொல்லுங்க. தமிழ்ல தானே சொன்னாரு. எப்ப பார்த்தாலும் பிசினஸ் பத்தியே யோசனை பண்ணிட்டு இருப்பாரு. கொஞ்சம் குடும்பத்தை பத்தியும் யோசனை பண்ண சொல்லுங்க. ஆமா, நீங்க 2 பேரும் பார்ட்னரா ஆனதுக்கு மத்தவங்களுக்கு வெங்காய வெடி வச்சிட்டீங்க. சம்பந்தியாக ஆயிட்டீங்கன்னா வெடிகுண்டே வச்சிருவீங்க. எப்படி? ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? அம்மா, நான் வரேன். பை சொல்லிட்டு போறானே, இவன் தான் ராஜா விட்டு கண்ணுக்குட்டி. இவன் ஒருத்தன் போற இந்த குடும்பத்துக்கு. ஐயோ, யார் இந்த வேலைக்காரி? அறிவு இருக்கா? முட்டாள் எல்லாம் வேலைக்கு வச்சிருக்கீங்க. I'm so sorry. என்னடி பார்த்து முடிச்சிட்டு இருக்கேன். என்ன மிஸ்டர் கோகுல்நாத், ஏன் இப்படி எமோஷனல் ஆயிட்டீங்க? ஐம் சாரி. காமிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அம்மா இல்லாம வளர்த்துட்டேன் இல்லையா? அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரட்டும், அப்புறம் நீங்க காமினியை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்ல. அப்புறம் என்ன, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க. கஜானா சாவிய பாப்பா கிட்ட கொடுங்க. குஜாலா திரியட்டும். சார் வாங்க சார், வாங்க மேல வாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டீங்கல்ல, என்ன சார் வேணும்? அது கொஞ்சம் வெள்ளையா ஒடிசல சின்னதா. ஓ, இனிப்பு சேவு இருக்கே. இன்னைக்கு பண்ணது. அதாவது நம்ம கடை சரக்கெல்லாம் அசல் ஊத்துக்குழி நெய்யில பண்ணது. இன்னைக்கு பண்ணது. ஏன்னா நம்ம வியாபாரம் அப்படி. அது இல்ல சார். பேசாதீங்க சார். இந்த பாருங்க, இத சாப்பிட்டு பாருங்க, பேசவே மாட்டீங்க. குடிங்க சார், சாப்பிடுங்க. சாப்பிடாதீங்க. வந்துட்டாலே இன்னைக்கு போட்டதுன்னு சொல்லிருப்பாரு. ஆமா, ஒரு வருஷமா எந்த பலகாரத்தை கேட்டாலும் இன்னைக்கு போட்டதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சார், போன வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு இனிப்பு சாப்பிட்டு பள்ளிக்கூட குழந்தைங்க 50 பேர் ஆபத்தான நிலைமையில ஆஸ்பத்திரியில அனுமதின்னு படிச்சிருப்பீங்களே, அது இவர் கடை ஸ்வீட் சாப்பிட்டுதான். யார் யாரோ வந்தாங்க, இவர் என்னென்னமோ செஞ்சாரு, தப்பிச்சிட்டாரு. இப்ப நீங்க சாப்பிட்டீங்க, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதுதான். வாங்க, உங்களுக்கு வேற நல்ல கடை காட்டுறேன். வாங்க. நல்ல கடையா காட்டுற? ஏய் பிரியங்கா, உண்மை பேசி என் வியாபாரத்தை கெடுத்துட்டல. பாத்தீங்களா, நான் உண்மை சொன்னா எப்படி கோபப்படுறாரு அந்த ஆளு. ஆமா, எந்த கடையில தான் நியாயமா நடந்துக்கிறாங்க. நீங்க அரசாங்க நியாய வேலை கடை எடுத்தீங்களே, நான் கேட்டா கொடுத்துருவாங்களா? கிண்டலா? அங்க நடக்கிற அநியாயத்தை கேட்டீங்க, நாட்டு வெடிகுண்ட வீட்டுல செஞ்சு வீசி எரிஞ்சிடலாமான்னு தோணும். கொஞ்சம் கூட நிம்மதியாவே இல்ல. அங்க பாருங்களேன், இத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம நிம்மதியா உட்கார்ந்துருக்காரு. ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையா, மனசுல நினைச்சதெல்லாம் நடக்கும். புரியுங்களே? வீட்டுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிடுறேன். ஆரஞ்சு என்ன விலை? 2 5 ரூபாய். 2 5 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி இல்ல? இல்ல, நீங்க இதெல்லாம் வாங்குறது இல்ல நினைக்கிறேன். பழக்கடையில 1 ரூபாய் தான். ஆனா இவரோட லாபம் போக்குவரத்து எல்லாம் சேர்த்து 2 ரூபாய் சொல்றாரு. இவரை பொறுத்த வரைக்கும் நியாயமா தான் சொல்லுவாரு. நான் அதிகமாவா பேசுறேன்? நீங்க அதிகமா பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது, கம்மியா பேசுறீங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா ரொம்ப அழகா பேசுறீங்க. பேச்சுல அர்த்தம் இருக்கணும். அழகு எதுக்கு? பிரியங்கா, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? இவர்தான். அவரு அவர்னா எவரு? அது வந்து ஸ்வீட் ஸ்டால்ல. ஓ, ஸ்வீட் ஸ்டால் ஓனரா? சார், ஐ அம் சேகர். சார், யூ நோ தி ஸ்ரீராம் குரூப்ஸ். தெரியுமே, ஸ்ரீராம் டெக்ஸ்டைல், ஸ்ரீராம் கெமிக்கல்ஸ். அவரோட ஓனர் மிஸ்டர் ஸ்ரீராம். ஆமா, அதோட ஓனர் ஸ்ரீராம் தான். நான் அவரோட சன்னு சார். அவருடைய சன்னா? எஸ். நீங்களா? இட்ஸ் ஆல் ரைட், நான் வச்சுக்கிறேன். கொடுங்க. ஐ நம்ம பையா, அவருக்கு ஏமா கொடுத்த நீ? ஐ அம் சாரி சார், glad to meet you. நாங்க புதுசா ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறோம், அதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்தபோது அப்படியே உங்க பொண்ணோட டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ரியலி பியூட்டிஃபுல். அது சார், எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். தம்பி, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சம்மதிச்சா உங்க பொண்ணை நான் கல்யாணம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் இருங்க. திடீர்னு கல்யாணம் சொல்றீங்க. என்ன முன்ன பின்ன பார்த்ததில்ல, பேசினதில்ல. அது கொஞ்சம் இருங்கப்பா. எதை வச்சு கட்டிக்கிறேன்னு சொல்றீங்க? ஒருத்தரோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கு
வருஷக்கணக்கில் பழகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு நாள் போதும், ஒரு நிமிஷம் போதும். தம்பி, நீங்க பயப்படாதீங்க. அப்பா அம்மாவோட வந்து முறைப்படி பொண்ணு கேட்கிறேன். இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதா? கோகுல்நாத் எப்பேற்பட்ட கோடீஸ்வரன், அதுவும் உங்க அப்பாவோட பிசினஸ் பார்ட்னர், சம்பந்தியாக போறோம்னு கைய வேற குலுக்கிட்டாங்களே. அதானே, ஒரு கோடீஸ்வரனுக்கு உங்க அப்பா கொடுத்த வார்த்தையை குப்பையில போட்டுட்டு ஒரு குப்பையை கொண்டு வந்து கோபுரத்துல வைக்க போறியா? அம்மா, அந்த பிரியங்கா குப்பை இல்ல, கூலம் இல்ல, குணத்துல கோடீஸ்வரி. அவ எப்படி வேணாலும் இருந்துட்டு போறாடா, அத பத்தி எங்களுக்கு அக்கறை இல்ல. அம்மா, டேய், இது உன்னோட மட்டும் முடிஞ்சு போற விஷயம் இல்லடா. உனக்கு கூட பிறந்த தம்பி ஒருத்தர் இருக்கான், அத ஞாபகம் வச்சுக்கோ. என்னங்க, இன்னைக்கு இவன் போஸ்ட் மாஸ்டர் பொண்ணை கூட்டிட்டு வருவான், நாளைக்கு இவன் தம்பி ஒரு பூக்கார பொண்ணை கூட்டிட்டு வருவான். நம்ம குடும்ப கௌரவம் என்னங்க ஆறுது? குத்தலும் கூவலுமா குடும்பமே குதூகலமா இருக்கும். அப்ப நீங்க நடுத்தெருவுல பிச்சை எடுக்க வேண்டியதுதான். நீங்க பிரியங்காவை ஒரு தடவை நேர்ல பாத்தீங்கன்னா உங்க எண்ணத்தை மாத்திப்பீங்க. சுசீலா, இந்த காலத்து பசங்க மாதிரி அந்த பொண்ணை என் மனசுக்கு பிடிச்சிருக்கு, நான் தாலியை கட்டிட்டேன்னு சொல்லாம உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கா வந்து பாருங்கன்னு சொல்றானே, அதுவே இவன் நமக்கு கொடுக்கிற பெரிய கௌரவம். போய் பார்த்துட்டு தான் வருவோமே. தேங்க்யூ டாட். என்னடி இப்படி மறந்து நின்னுகிட்டு குட்டி பாம்பு சீர்ற மாதிரி சிரிச்சுங்கிற? அம்மா, மயங்கி மயங்கி பேசிட்டு இருந்தீங்களே, அக்கா நிச்சயமாவே அவ்வளவு அழகா இருப்பாங்களா? ஓஹோ, எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தியா? நீதான் நேர்ல பார்க்க போறல்ல, அப்ப பாத்துக்க. சீக்கிரம் ஆட்டுமா, வெளியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா காத்துட்டு இருக்காங்க. என்னம்மா, புதுசா கப்பன் சாசர் வாங்கிருக்கீங்களா? புதுசுதான், ஆனா வாங்கல, பக்கத்து வீட்டுல இறால் வாங்கினேன். இதெல்லாம் பிரியங்கா அவ கையாலேயே போட்டது. பாருங்க, Fantastic. நல்லா இருக்குல்லம்மா? உங்க பையன் ஏதோ விளையாட்டா சொல்றாரு நினைச்சேன், நிஜமாவே கூட்டு விட்டாரு. அக்காவை பத்தி ஏதாவது கேட்டாங்கன்னா ஊருக்கு போயிருக்கான்னு சொல்லுமா. அம்மா, பிரியங்கா. பார்த்தா தெரியுது, உட்காருடா, பறக்காத. உட்காருமா. ஆமா. உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தானே? எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஓஹோ, எங்க கட்டி கொடுத்திருக்கீங்க? அது அது வந்து நாங்களா கட்டி கொடுக்கல, அப்பாவுக்கு பாரமா இருக்க கூடாதுன்னு அவ மனசுக்கு பிடிச்சவனோட போயிட்டா. பாத்து கப்பு அடிச்சாதீங்க, பக்கத்து வீட்டுல இரவல் வாங்கினது திருப்பி கொடுக்கணும். கப்பு கடன், அக்கா கதையும் ஓடி போயிட்டா. நல்ல குடும்பம். இது பாருங்க, 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்றது உலகத்துக்கு நியாயமா இருக்கலாம், எனக்கு அது நியாயமா படல. கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சா ஏன் மறைச்சீங்கன்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அதான் உண்மையா சொல்லிட்டேன். என் பொண்ணுக்கு பொய் சொல்றதும் பூசி முழுகிறதும் சுட்டு போட்டாலும் வராதுங்க. உங்க பொண்ணு பட்டவர்த்தனமா உண்மை பேசுறத கேட்டு இப்படி ஒரு பொண்ணு இருக்குமா ஆச்சரியமா இருக்கு. ஒரு குடும்ப பொண்ணுக்கு வேண்டிய ஆஸ்தியே இந்த நல்ல குணம் தான். அது உங்க பொண்ணுகிட்ட நிறைய இருக்கு. சீக்கிரம் முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஐயா, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. தேங்க்யூ டாட். ஓ, வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. கொடிமலரே மலர் விடும் இதழே இதழ் தரும் அதுவே. வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே. மலரிலும் மலையிலும் நதியிலும் உருவமே தெரிவதென்ன அழகழகாய் தெரிவதென்ன
வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே கவியே கவி தரும் இசையே பந்தலாய் தோன்றதே கூந்தல் பனை தோரணம் ஆனதே பூமாலையாய் தோன்றும் பூஞ்சோலையே எங்கெங்கும் கல்யாண கோலங்களே மணநாள் நினைவுகள் மலரும் மனதில் மலையென வளரும் வருவேன் வருவேன் கிளியே பிடிக்குள் இருக்கும் கிளியே இணைந்தால் இருவர் இணைந்தால் இன்ப வரவும் உறவும் சுகமே வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே மலரிலும் மனையிலும் நதியிலும் உன் உருவமே தெரிவதென்ன அழகழகாய் தெரிவதென்ன வனக்குயிலே குயில் தரும் கவியே கவி தரும் இசையே